உத்தரகாண்ட் மாநிலம் உத்தர்காஷியில் ஏற்பட்ட மேக வெடிப்பால் கீர் கங்கா நதியில் கடும் வெள்ளப்பெருக்கு. குடியிருப்பை வெள்ள நீர் சூழ்ந்த நிலையில் பலர் சிக்கி இருக்கலாம் என தகவல். உத்தர்காசியில் மேக வெடிப்பால் ஏற்பட்ட பெரு வெள்ளத்தில் சிக்கி 4 பேர் பலி, 50 பேர் மாயம் என கூறப்படும் நிலையில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என அச்சம். உத்தரகாண்ட் மாநிலம் உத்தர்காசியில் மேக வெடிப்பால் பல்வேறு இடங்களில் வெள்ளப்பெருக்கு. காவல்துறை, ராணுவம், பேரிடர் மீட்பு படையினர் மீட்பு நடவடிக்கையில் தீவிரம். நீலகிரி, கோவை மாவட்டங்களில் நாளை மற்றும் நாளை மறுநாள் மிக கனமழைக்கு வாய்ப்பு. ஆரஞ்ச் அலர்ட் விடுத்தது வானிலை மையம். பீகார் வாக்காளர் பட்டியல் திருத்தம் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்த எதிர்க்கட்சிகள் கோரிக்கை. தேர்தல் ஆணையம் நாடாளுமன்றத்தின் கீழ் இல்லை என்பதால் அவையில் விவாதிக்க முடியாது என மாநிலங்களவை துணைத் தலைவர் மறுப்பு. மணிப்பூரில் குடியரசுத் தலைவர் ஆட்சி மேலும் 6 மாதங்களுக்கு நீட்டிப்பு. கடும் அமளிக்கு மத்தியில் மாநிலங்களவையில் தீர்மானம் ஏற்பு. இந்தியா பிலிப்பைன்ஸ் இடையே கலாச்சாரம், பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் 9 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்து. பிரதமர் மோடி பிலிப்பைன்ஸ் அதிபர் சந்திப்பை தொடர்ந்து நடவடிக்கை. முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் வரும் 14ஆம் தேதி அமைச்சரவை கூட்டம். புதிதாக தொடங்க உள்ள தொழில்கள், விரிவாக்கப்பட உள்ள தொழிற்சாலை பணிகள் குறித்து ஆலோசிக்க வாய்ப்பு. திமுக அரசின் விளம்பர அரசியலை தென் மாவட்ட மக்கள் நம்ப போவதில்லை என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கடும் விமர்சனம். தமிழகத்தில் இதுவரை ஈர்க்கப்பட்ட முதலீடுகள் எவ்வளவு என்றும் கேள்வி. கார் விபத்து தொடர்பாக இரு பிரிவினரிடையே மோதலை ஏற்படுத்தும் வகையில் பேசியதாக மதுரை ஆதீனம் மீது தொடரப்பட்ட வழக்கு. காவல்துறை பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. திருபுவனம் அஜித்குமார் கொலை வழக்கு. கைதாகியுள்ள 5 காவலர்களை 2 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி கோரி சிபிஐ தரப்பில் மனு. கோவில் திருவிழாவின் போது சூடான ரசத்தில் தவறி விழுந்து 2 வயது குழந்தை உயிரிழப்பு. திண்டுக்கல் மாவட்டம் ஏழுவனம்பட்டி கிராமத்தில் அதிர்ச்சி சம்பவம். தமிழகத்தில் விஜய் தேவரகொண்டாவின் கிங்டம் படம் வெளியாகியுள்ள தியேட்டர்களுக்கு பாதுகாப்பு கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு. எதிர்ப்பு கிளம்பி வரும் நிலையில் வெளியீட்டு உரிமை பெற்றுள்ள நிறுவனம் சார்பில் கோரிக்கை. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.